கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். நம்ம முன்னாடி எபிசோட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவகிட்ட ஹீரோவா நம்ம இன்னொரு நாள் போகலான்னு சொல்லும் போது ஹீரோயினா இப்ப மட்டும் நீ வரலன்னா நான் இங்க இருந்து போகவே மாட்டேன், நான் உனக்காண்டி இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்க ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கைய நீட்டி வா போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவன் கூட கிளம்பி போறா. அவனை ஹீரோயின் அவளோட வீட்டுல டிராப் பண்ணி விட்டுட்டு கிளம்பலான்னு பார்க்கும் போது அங்க கரெக்டா ஹீரோ ஓடி வரான். அவனை பார்த்து ஹீரோயினா நீ உன்னை ஏமாத்த கூடாதுன்னு சொன்ன, ஆனா இப்போ நீ தான் என்ன ஏமாத்திட்டு இருக்கன்னு சொல்லிட்டு செம்மையா கத்திட்டு இருக்கா. சரி வாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட்ல அவகிட்ட ஹீரோவா நான் என்ன உன்னை ஏமாத்தினேன்னு சொல்லி கத்த, இப்படியே ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்காங்க. அவன் கிட்ட ஹீரோயினா இதுக்கு மேல என்னால முடியாது, நீ உன்னோட எக்ஸ இன்னுமே மறக்கலன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோவை பார்த்து நீ ஹீரோயினை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல, அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டான்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இங்க ஹீரோயினா ஹீரோவை நினைச்சு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனோட எக்ஸ் போட்டோவை பார்த்துட்டு இருக்கான். அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. யமோட்டோவும் ஹீரோவும் அவனோட எக்ஸ் நானாவோட ஸ்கார்ஃபை போட்டு தீயில எரிக்கிறாங்க. அந்த டைம் யமோட்டோவா ஹீரோவோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிறா. அந்த டைம் யமோட்டோவும் ஹீரோவும் ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுருப்பான். யமோட்டோவா அவன் கிட்ட இது என்னோட சிஸ்டரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி பண்ணியான்னு சொல்லி கேட்டிருப்பா. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம அழுதுட்டே இருந்திருப்பான். இப்ப ஹீரோ அவனோட எக்ஸ் நானா போட்டோவை காத்துல பறக்க விட்டுட்டு எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே அனுவல் டே காண்டி ஹீரோயின் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்கா. ஆனா எல்லாருமே ஹீரோயினும் ஹீரோவும் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதே தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட இந்த கன்ஃபஸ் ஃபெஸ்டிவல்ல நான் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோவா எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்றான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோ கிட்ட உன்னோட லைஃப்ல நீ இழக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒண்ணு எதுன்னு சொல்லி கேக்குறான். எனக்கு ஹீரோயினோட ஸ்மைல நான் எப்பவுமே இழந்துடக்கூடாதுன்றான். நெக்ஸ்ட் டே அந்த அனுவல் டேல எல்லாருமே சாங் பாடி டான்ஸ் ஆடி நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கன்ஃபஷன் டைமே வருது. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸா ஹீரோயின் கிட்ட உன்னை தேடி ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ ரெண்டு பேருமே தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களா ஹீரோயின் கிட்ட உனக்கு ரெண்டு பேருமே அட் அ டைம்ல ப்ரப்போஸ் பண்ண போறாங்க, யாருக்கு நீ ஓகே சொல்ல போறன்னு சொல்ல ஹீரோயினா பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோயினை தேடி ஓடி வர அவனை பார்த்த ஹீரோயினா எர்ரா ஓட்டத்தன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறா. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை தேடி ஓடி வர்றப்போ அவன் முன்னாடி யமோட்டோ வந்து நம்மளால பாஸ்ட மாத்த முடியாது ஆனா மறக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோவா நமக்குள்ள நடந்த எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய சாரின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அகைன் ஹீரோயினை தேடி ஓடி போறான். யமோட்டோ அங்கேயே சோகமா நின்னுட்டு இருக்கா. அவன் மனசுக்குள்ள என் அக்கா உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடியே நான் தான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லி நினைக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் செம ஃபாஸ்டா ஓடி வராங்க. ஹீரோவா ஹீரோட ஃப்ரெண்ட பிடிச்சு நான் தான் அவகிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போடுறான். ரெண்டு பேருமே ஹீரோயினுக்காண்டி மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில ஹீரோட கால்ல அடிபட்டுருது. அவன் சுருண்டு போய் கீழே விழுந்துடுறான். ஹீரோட ஃப்ரெண்டா சும்மா நடிக்காதடா ஒழுங்கா எந்திரிச்சு வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். ஒரு வழியா ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினுமே கண்டுபிடிச்சிடுறான். அவகிட்ட எதுக்காண்டி நான் அவாய்ட் பண்றா, ஒழுங்கா வெளியில வா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை அள வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனா டோரை ஓபன் பண்ணலான்னு போகும்போது ஹீரோயினா என்னால ஹீரோவா மறக்கவே முடியலன்றா. என்னதான் நான் ஓடி ஒளிஞ்சாலும் என்ன ஹீரோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என் மனசு ஏங்கிட்டே இருக்குன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோட ஃப்ரெண்டு லைட்டா ஃபீல் ஆகுறான். அவனோட ஃப்ரெண்டா ஹீரோயின் கிட்ட நீ போய் அவன் கிட்ட உன் ப்ராப்ளத்தை எல்லாத்தையுமே பேசி சால்வ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டுக்காண்டி அவன் லவ்வையே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை தேடி ஓடி வரா. ஹீரோ அந்த இடத்துலயே படுத்து கிடக்குறான். அவன் கிட்ட ஹீரோயின் வந்து பேச்சு கொடுக்குறா. அவன் கிட்ட ஹீரோயினா எனக்கு உன்னை பிரேக்கப் பண்ண வேணாம், ஆனா உன்னோட பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இப்பவாச்சும் உண்மையா சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவகிட்ட ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். நான் அப்ப நானா மேல ரொம்பவே கோவமா இருந்தேன், அதனாலதான் அந்த கோவத்துல இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு யமோட்டோ கூட இருந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்போ அதை நினைச்சா எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின்
ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா. அவகிட்ட ஹீரோவா பாஸ்ட் எதையுமே என்னால மாத்த முடியாது, ஆனா நடந்ததை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவன் கிட்ட எனக்கு உன்னோட பாஸ்ட் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கைய பிடிச்சு உன் லைஃப்ல நான் எப்பவுமே உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், இந்த பாஸ்ட விட நம்ம ஒரு நல்ல ஃபியூச்சரை உருவாக்குவோம்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஸ்டாஃபா எல்லார்கிட்டயுமே ஒரு ஃபார்மை கொடுத்து நீங்க காலேஜ்ல என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோயின் ஹீரோவை பார்த்தா ஹீரோ ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கான். என்னன்னு பார்த்தா ஹீரோட அம்மாவா எல்லா திங்ஸையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கிட்ட நான் உன்னோட அப்பாவை டிவோர்ஸ் பண்ண போறேன், நம்ம டோக்கியோக்கே போலான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோட அப்பாவை அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நான் எவ்வளவோ போராடினேன், ஆனா அவரோட அன்பை என்னால அவர்கிட்ட இருந்து வாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் டோக்கியோ போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ நீ இங்கேயே இருன்னு சொல்றாங்க, ஆனா அவனா என்னோட அம்மா ஆசை தான் என்னோட ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்ல ஹீரோயினா வேகமா ஹீரோவை தேடி அவனோட வீட்டுக்கே போறா. அவனோட அம்மா கூட உட்கார்ந்து ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ கரெக்டா அங்க ஹீரோவுமே வரான். நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடந்து போறாங்க. ஹீரோயினா நீ என் கூட இருக்கப்போ நான் நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு கனவு கண்ணு வச்சிருந்தேன், ஆனா இப்ப அதெல்லாம் எதுவுமே நடக்காது போல இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா எது எப்படி இருந்தாலும் நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. அப்படியே ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள ஹீரோட ஆசை தான் என்னோட ஆசை, அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூம்ல ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஒரு ஃபார்ம் கொடுக்கறா. அதுல டோக்கியோல இருக்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு தான் அவ அப்ளை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. அவகிட்ட ஹீரோவா நீ இப்ப எடுத்திருக்க ரேங்க வச்சு கண்டிப்பா உன்னால இந்த யூனிவர்சிட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினா இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல, நான் கண்டிப்பா உன் கூட தான் சேர்ந்து படிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் கிட்ட ஹீரோயினா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், நான் கண்டிப்பா டோக்கியோல இருக்க யூனிவர்சிட்டில செலக்ட் ஆயிட்டு நம்ம ரெண்டு பேருமே நம்ம காதல டோக்கியோல தொடரலாம்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டா நீ டோக்கியோ போனதுக்கு அப்புறம் ஹீரோனை மறந்துடாத, அப்படி மறந்துட்டா நான் அவளை கிட்னாப் பண்ணிடுவேன்னு சொல்ல அதுக்கு ரெண்டு பேருமே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ டோக்கியோ போற நாளும் வருது. ஹீரோ ஹீரோனோட கைய பிடிச்சு நான் அங்க போயிட்டு நல்ல ஜாப் தேடணும், அப்பதான் என்னால உன்னை என்னோட அம்மாவை எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியும்ன்றான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறான். ஹீரோயின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினா வேகமா ஹீரோவை தேடி ஓடி வரா. அவளை பார்த்த ஹீரோவும் அவகிட்ட ஓடி வரான். ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவன் கிட்ட ஹீரோயினா நீ தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு ரெண்டு பேருமே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனோட ட்ரெயின்ல போய் ஏறிக்கிறான். ட்ரெயினும் கிளம்புது. அந்த ட்ரெயின் கூடவே ஹீரோயினும் அழுதுகிட்டே ஓடி வரா. அவளால ஹீரோ போறத தாங்கிக்கவே முடியல, அழுதுட்டே இருக்கா. அந்த டைம் ஹீரோவா ஹீரோயின் எழுதி கொடுத்த நீ எப்பவுமே உன்னோட பெஸ்ட குடுன்ற பேப்பரை அவகிட்ட காமிக்கிறான். அதை பத்திரமா அவன் எடுத்து வச்சிருப்பான். இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோ கூட பழகினது, அவன் கூட சிரிச்சு பேசினது, அவனை ரசிச்சது, அவனை லவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம எல்லாமே ஞாபகம் வருது. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க 5 years ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயினா ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வரா. ஆனா இப்ப கூட ஹீரோ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் ஹீரோவை லாஸ்டா அந்த ட்ரெயின்ல தான் பார்த்திருப்பா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு எந்தவித காலோ மெசேஜோ வந்திருக்காது. ஆனா இப்ப வரைக்கும் ஹீரோயின் அவன் மேல வச்சிருந்தா அதே லவோட தான் அவன் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதோட இந்த பிலிம் முடியுது. இந்த மூவியோட செகண்ட் பார்ட்டை கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம், அதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துடுங்க. தேங்க்யூ.